என் தடைகளை உடைக்கிறவர். எனக்கு முன்னே என்னுடைய பிரயாணம் அவருடைய கரத்தினால் வாய்க்கும். என்னுடைய பிரயாணம் அவரினால் வாய்க்கும். என் தரிசனம் அவரினால் வாய்க்கும். என் வேலை அவரினால் வாய்க்கும். என் தொழில் அவரினால் வாய்க்கும். என் குடும்பம் அவரினால் வாய்க்கும். இடையிலே வருகிற தடைகள் இப்பொழுது உடைகிறது. சொல்லுங்க எல்லாரும் அறிக்கை செய்து அதை டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இது வசனத்தின்படி அப்படியே நடக்க போகிறது. அந்த லாபான் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா ஆசை பிடித்த அந்த லாபான் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர், எனக்கு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர், எனக்கு முன்னே தூதனை அனுப்புகிற ஆண்டவர். தடைகள் விலகும். இந்த இடைக்கால தடைகள் மாறும். இடையில வந்த தடைகளை கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமென். இந்த தடை என்னை ஒன்றும் செய்யாது. இந்த காரியத்தை துவங்க பண்ணினவர் அவர். இந்த காரியத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் அவர். இவ்வளவு செய்த ஆண்டவர் இடையிலே தடைபடுவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தானே உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. ஆண்டவர் தானே இந்த காரியத்தை துவங்க பண்ணாரு. ஆண்டவர் தானே இவ்வளவு டிராவல் பண்ணி இத்தனை சூழ்நிலையின் மத்தியில நின்னீங்க. அப்புறம் எப்படி கர்த்தர் இடையில இந்த தடையை பார்த்து கர்த்தர் நிறுத்துவாரு? தடைகளை பார்த்து சோர்ந்தே போகாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த செங்கடல் என்கிற தடையை ஆண்டவர் உடைக்க முடியுமானால், யோர்தான் என்கிற தடையை கர்த்தர் முறிக்க முடியுமானால், எரிகோ என்கிற தடையை கர்த்தர் முறிக்க முடியுமானால், இப்பொழுது அந்த திருமணத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. இயேசுவே, ஆமென். Thank you Jesus. செங்கடல் என்கிற தடையை உடைத்த கர்த்தர், யோர்தான் என்கிற தடையை உடைத்த கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த தடையை உடைக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறீர். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய பிரயாணத்தை வாக்கிய பண்ணி இருக்கிற கர்த்தர் தூதனை எனக்கு முன்னே அனுப்புறார். நம்பர் 2, இரண்டாவதாக என்னோடு கூட வர கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்கிறவர் என் பிரயாணத்திலே என்னோடு கூட இருக்கிறார். ஆமென்.